தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து மாபெரும் சிறப்பு கல்வி கடன் முகாம் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இந்த சிறப்பு கல்வி கடன் முகாமில் மாவட்டத்திற்குள் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டு மற்ற மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களில் பயின்று வரும் மாணவ மாணவியருக்கும் கல்வி கடன் பெற தகுதியானவர்களை தேர்வு செய்துள்ளனர். மாணவ மாணவிகள் கல்வி கடனுக்கு புதிதாக விண்ணப்பிக்க மற்றும் இதர சான்றிதழ்களை பெற கல்லூரி வளாகத்திலேயே இ-சேவை மைய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சுமார் 18 கோடியே 69 லட்சம் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வங்கிகளின் மூலம் கல்வி கடன் வழங்கப்பட்டுள்ளது. இம்முகாமில் கல்வி கடனுக்கு விண்ணப்பித்த 128 மாணவ மாணவிகளுக்கு சுமார் 6 கோடியே 98 லட்சம் பல்வேறு வங்கி கிளைகளின் மூலம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா, மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா, வட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதல்வரின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வங்கிகளுடன் இணைந்து கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நமது மாவட்ட நிர்வாகமும் முன்னோடி வங்கியும் இணைந்து மாபெரும் கல்வி கடன் முகாமினை ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிகழ்விற்கு வருகை தந்து நிகழ்வினை துவக்கி வைத்து தலைமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து முன்னிலை மேலும் நமது மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் வங்கிகளுடன் இணைந்து பல்வேறு அரசு மானிய கடன் திட்டங்கள் நம்முடைய மாவட்ட மக்களை சென்று மாணவர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பாலமாக செயல்பட்டு பல்வேறு மாணவர்களின் உயர்கல்வி பயில நம்முடைய மாண்புமிகு அலுவலர் அவர்கள் இப்பொழுது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை அளித்து கௌரவிப்பார்கள். நிகழ்ச்சி நடந்ததாக புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் நிகழ்ச்சி நடந்ததாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்களே, இந்நிகழ்விற்கு தலைமை வகித்து தலைமையாற்ற இருக்கின்ற மாவட்டம் பிளைண்டா பேங்குக்கு போய் எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு, அது நமக்கு தெரியாது. அதே மாதிரி வங்கிக்கு உங்களுக்கு பணம் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை. பொதுவாகவே நமக்கு வங்கி மேல தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் போய் கேட்டா லோன் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை அலைய விடுவாங்க, நம்மளை துரத்தி விடுறதுல இருப்பாங்க, நம்ம கேட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா பொதுவா தப்பு. ஏன்னா ஒரு வங்கியோட வேலையை கடன் கொடுக்கறதா. கடன் கொடுக்காம வங்கியால செயல்படவே முடியாது. எல்லா பணத்தையும் பூட்டி வச்சுட்டு ஒரு வங்கியினால செயல்படவே முடியாது. உரியவர்களுக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு அந்த வங்கி கடனை கொடுத்து அதை பெற்றால்தான் வங்கியும் வாழ முடியும். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்கிக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தகவல் தொடர்பு நமக்கு பிரச்சனை. தொடர்புல நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சில சர்டிபிகேட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. உங்களை போயிட்டு இன்கம் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி சில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதை வாங்குறதுக்கு எப்படி வாங்குறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. காரணம், நீங்க இப்பதான் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க, பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்க பெற்றோர்கள்ல பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா கல்வி அறிவு இப்பதானே வளர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம அப்பா அம்மா ரொம்ப படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க, எக்ஸ்போஜர் இருக்காது. தேவையான சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுக்குற வேலை மேனேஜரோட வேலை இல்லை. அவர் பாவம், அவருக்கு பேங்க் வேலையை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தப்பதான் ஒரு நாள் நானும் நம்முடைய மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவர் அவர்களும் பேசிட்டு இருக்கப்போ சில டேட்டா எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். உயர்கல்வி போறதுல, கல்வி இடைநிற்றல்ல எதனால நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ ரெண்டு பேரும் இதே வார்த்தை தான் பேசணும். நானும் கலெக்டரும் இதே தான் பேசணும். காசு இல்லைன்னு யாருக்காவது படிக்க முடியாம போச்சுன்னா, நான் எம்பியா இருக்கிறதுக்கோ அவங்க இங்க கலெக்டரா இருக்கிறதுக்கோ கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை அப்படின்னு ஒரு நாள் நாங்க ரெண்டு பேருமே பேசணும். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அந்த கல்வி கடன் முகாம் பண்ணி உங்களுக்கான சர்டிபிகேட் வாங்குறது, உங்களுக்காக அப்ளை பண்றது, எல்லா வேலையும் நாங்களே செஞ்சு அதுக்கப்புறம் இன்றைக்கு அந்த கேம்ப்ல இருந்து எவ்வளவு பேர் இன்றைக்கு லோனு அந்த முகாமில் வந்தவங்களுக்கு 100க்கும் மேலானவர்களுக்கு இன்றைக்கு இந்த
வங்கி கடன் வழங்க இருக்கின்றது. அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் தகுதியா இருக்கீங்களோ அவங்களுக்கும் விரைவில் கிடைச்சு போயிடும். கோட்டாட்சியர் சொன்ன மாதிரி கல்வியால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்கோம். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகட்டும், கோட்டாட்சியர் ஆகட்டும், நானாகட்டும், யாராகட்டும், எல்லாருமே ஒன்றும் பெரிய பின்புலத்திலேருந்து வந்தவங்க கிடையாது. நம்ம கலெக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியரோட பொண்ணு தான் அவங்க. நான் போன மீட்டிங்ல பேசையிலே கூட சொன்னேன், பாருங்க அவங்க வரையில எல்லாரும் எந்திரிச்சு நின்னீங்க, நான் வேணா உட்காந்துக்கலாம், ஏன்னா அவங்களோட கொஞ்சம் புரோட்டோகால் கூட நான் வேணா உட்காந்துக்கலாம். யார் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் இருக்கும். யார் வந்தாலும் அவங்க வந்தப்ப எந்திரிச்சு நிக்கிறோம்னா அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தது கல்வி தான் கொடுக்குது இல்லையா? ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க இல்லை. அதே மாதிரி நம்ம கோட்டாட்சியர் இப்போ வந்திருக்காங்க. இப்பதான் முதல்ல எனக்கு தெரிஞ்ச அவங்க முதல் மேடையை தான் நினைக்கிறேன். உங்க கல்லூரிக்கு ஒரு பெருமை. அவங்க கோட்டாட்சியர் பதவி வந்து முதல்ல அவங்களோட பணிக்காலத்தில் பேசின முதல் மேடையே இந்த மேடை தான். அதுவும் அவங்களும் ஒரு சாதாரண எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு கேட்டேன். ராமநாதபுரம். எனக்கு பொதுவாக ராமநாதபுரத்தெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, யாராவது அரசு அதிகாரிகள் சரியா வேலை செய்யலாம், தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தண்ணி இல்லாத காடு எதுன்னு கேட்டால் ராமநாதபுரம். ஒரு வறட்சியான மாவட்டம். விளையாட்டுக்கு சொல்றது எப்படி, அதுக்காக மோசமான ஊருலாம் அர்த்தம் இல்லை, நல்ல ஊர் தான் அது. வறட்சியான பகுதி. தமிழகத்தில் பல்வேறு ஒரு பெரிய அளவில் தொழிற்சாலையோ வானம் பார்த்த பூமியினால விவசாயமோ அப்படி எல்லா வகையிலும் இயற்கையால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பகுதி. அங்கேருந்து இன்னைக்கு ஒரு அதிகாரத்தோட அவங்க வர்றாங்கன்னா படிப்பு தான், வேற ஒரு காரணம் இல்லை, படிப்பு தான் முக்கிய காரணம். அதுலயும் பர்டிகுலர்லி பெண்களுக்கு பெண் விடுதலைங்கிறது கல்வி மட்டும்தான். கல்வி உங்க சுயக்காலில் நிக்கிறது மட்டும்தானே ஒழிய வேற யாரும் உங்களை பார்க்கவும் மாட்டாங்க, காப்பாற்றவும் மாட்டாங்க. அதை முதல்ல நீங்க நல்லா மனசுல வச்சுங்க. பெண் விடுதலைக்கு ஆதாரமா இருக்கிறது கல்வி. அதை தான் பெரியார் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். பெண்கள் படிக்கணும், பெண்கள் படிக்கணும், பெண்கள் அடிப்படையை விட்டு வெளியில வரணும். சொன்ன காரணமே அதுதான். பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி விடுதலை தான் பெண் விடுதலைக்கான ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஆக இந்த மாவட்டத்தில் ஒரே ஒருவர் கூட பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக படிக்காம போயிடவே கூடாது. பொதுவா சொல்லுவாங்க, அவரெல்லாம் படிச்சா வந்து யாரோ ஊர்ல யாராவது ஒருத்தர் 2 பேரை காட்டுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருப்பாரு, அவர் ஒன்றும் பெருசா படிக்கல, அவரெல்லாம் நல்லா வரலையான்னு கேட்பாங்க. ஊருக்கு எவனாலும் ஒருத்தர் தான் அந்த படிக்காம வளர்ந்துருப்பான். மிச்சம் அத்தனை பேரும் படிச்சுதான் வளர்ந்துருப்பாங்க. இப்போ நான் கூட MBA எல்லாம் படிச்சிருக்கேன். MBA ஐசிடபிள்யூ, அதுக்கப்புறம் லா இப்ப முடிச்சேன் காலமுறை கடைசியில. இப்ப முடிச்சேன் காலமுறை கடைசி. எதுக்கு சொல்றேன்னா கல்விக்கு வயது இல்லைங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உண்டு. என்ன வந்து நாடாளுமன்ற வேட்பாளரை அறிவிச்சாங்க இல்லையா, நம்முடைய முதல்வர் அறிவிச்சாங்க இல்லையா, அறிவிச்சது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை தான் என்னோட லா எக்ஸாம். 3 வருஷ படிப்புல கடைசி எக்ஸாம் வந்து திங்கக்கிழமை. அதோட வந்து எனக்கு முடியுது, 3 வருஷம் முடியுது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து எனக்கு முதல்வரோட உதவியாளர் தினேஷ் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. காலையில ஒரு 10 மணிக்கு போன் வந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாளைக்கு உங்களை சென்னையில இருக்க மாதிரி சிஎம் பார்த்துக்க சொன்னாங்க. நாளைக்கு உங்களை அறிவிப்பு வரலாம். அறிவிப்பு தான் நம்ம போய் சிஎம் பார்க்கணும் இல்லையா, அதனால நாளைக்கு உங்களை சென்னையில இருக்க மாதிரி பார்த்துக்க சொன்னாங்க. நீங்க நாளைக்கு சென்னையில இருக்க மாதிரி வந்துருங்க அப்படின்னாங்க. அப்பதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இன்னைக்கே சென்னையில தான் இருக்கேன். நான் சென்னையில இருக்கேன், நான் இன்னைக்கே சென்னையில தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் நீங்க முதல்வர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டாரு. அப்பதான் சொன்னேன், எனக்கு காலையில பரீட்சை இருக்கு, என்னோட கடைசி பரீட்சை. நான் 3 வருஷம் படிச்சுட்டு நான் கடைசி பரீட்சை. அந்த அறிவிப்பை காலையில கொடுக்காம மத்தியானத்துக்கு மேல கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா அறிவிச்சா நான் உடனே போய் முதல்வரை பார்க்கணும். அதனால எனக்கு மத்தியானத்துக்கு மேல எனக்கு அந்த அறிவிப்பை கொடுக்க சொல்லுங்க. ஒருவேளை அதுல எதுவும் சிரமம் இருந்தா சொல்லுங்க, பரவாயில்ல, காலையில அறிவிச்சிருக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் சொல்றேன், ஐயாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. சரியா அதுலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். 10:45 திரும்ப அவர் எனக்கு கூப்பிட்டாரு. உங்களை உடனே முதல்வர் வீட்டுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டேன். இல்ல உங்களை உடனே வர சொல்றாங்க, வாங்க அப்படின்னாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள சின்ன பயம் வந்துருச்சு, ஏதோ தப்பா எதுவும் கேட்டோமோ. MP அறிவிக்கிறாங்க. எம்பினா இந்த நாட்டுல உயர்ந்த அதிகாரங்கிறது நாடாளுமன்றம் தான். நாடாளுமன்றத்துக்கு மேல ஒரு அதிகாரமே கிடையாது. அப்படி ஒரு இடத்துக்கு அவர் அனுப்புறேன்னு சொல்லல, பரீட்சை எழுதிட்டு வரேன்னு சொல்லுறது அவருக்கு எதுவும் தப்பா போச்சு. நம்ம கேட்டுக்க கூடாது, பரீட்சையை கூட பேசாம அடுத்த வருஷம் எழுதிக்கலாமே, ஏன் இப்படி சொன்னோம் அப்படின்னு நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு வீட்டுல கேஷுவலா இருக்கும் இல்லையா, சரி வேட்டி சட்டையை கட்டுவோம் கூப்பிட்டாரு. அவசரமா வேட்டி சட்டையெல்லாம் கட்டுறேன். என்னோட அலைபேசி தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா டிவியில ஓட ஆரம்பிச்சிருச்சு, நான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் உடனே கிளம்பி போறேன், சிஎம் வீட்டுக்கு போறேன். உள்ள போறேன், போயிட்டு பாக்குறேன். பார்த்த உடனே தட்டி கொடுத்தாரு. தட்டி கொடுத்துட்டு நல்லா செயல்படுங்க, அதாவது எம்பியா நல்லா செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொன்னியா, உனக்கு நாளைக்கு அறிவிக்கிறதா, நீ இந்த டென்ஷன்ல இப்ப சரியா எழுத மாட்டா, அதனாலதான் இப்பவே அறிவிச்சுட்டேன், நாளைக்கு நீ நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, என் வயசு என்ன, அவர் யார், அவர் எங்க இருக்கிறாரு. என் வயசுக்கு படிப்பு முக்கியம், அதாவது என்ன தகுதியை நான் மேம்படுத்திக்கிறது இந்த 44 வயசுல படிப்பு முக்கியம் நான் நினைச்சேன். அதே மாதிரி தான் தம்பியில ஒருத்தன் அவன் பரீட்சை எழுத போறேன்னு சொல்றானே, அதை குறையா நினைக்காம, நான் வந்து MP ஆகிறேன்னு நினைக்கிறேன், அதை விட உனக்கு பரீட்சை முக்கியம் நீங்க நினைக்கிறேன், அவர் ஈகோவா நினைக்காம எனக்காக ஒரு நாள் அறிவிப்பே மாத்துறாரு. அப்படியான மாநிலம் தான் இந்த மாநிலம்.
இந்த மாநிலம் இந்த அளவுக்கு வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவின் நம்பர் இது சுதந்திரம் அடைஞ்சப்ப நாட்டுல கடைசியில இருந்த மாநிலம், ரொம்ப பின்னாடி இருந்த ஒரு மாநிலம் இன்றைக்கு இந்த அளவுக்கு மேல வந்து இன்றைக்கு இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமா நம்ம இருக்கிறது நம்ம எல்லாரும் படிச்சதுதான் காரணம். பொதுவாக ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டா என்ன சொல்லுவோம், அந்த குடும்பத்தில் இருக்க பசங்களை பார்த்து என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், எல்லாரும் சொன்னாங்க நல்லா படி. நமக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் அதான், படிச்சா முன்னேறிடலாம். இதுல இந்த ஒரு மந்திரம் தான் தமிழ்நாட்டுக்கான பொதுவான மந்திரம். படிச்சிடணும், படிச்சா எப்படியோ முன்னேறிடலாம். ஆக அந்த படிப்புல வந்து நமக்கு கவனம் வேணும். இந்த படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அரசாங்கங்கள் சிறந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் வந்து குழந்தைங்களும் வேலை செஞ்சா மட்டும்தான் ஒரு குடும்பம் வந்து வாழ முடியும். நான் சொல்றது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா குழந்தை அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரும் வேலை செஞ்சாதான் ஒரு வேலையாவது சாப்பிட முடியாது ஒரு சூழல் இருந்தப்ப அரசாங்கத்துல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து குழந்தைங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டப்ப வரல. ஏன் உங்களை குழந்தைங்களை அனுப்பலைன்னா, குழந்தை வந்துச்சுன்னா வேலை யார் பார்ப்பா? அந்த குழந்தை ஒரு டீ கடையில டீ கிளாஸ் கழுவும், இல்லைன்னா ஹோட்டல்ல துடைக்கும், சைக்கிள் கடையில ஏதோ ஒரு வேலை பார்க்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு யார் சோறு போடுறன்றப்ப அரசாங்கம் சொல்லிச்சு, உங்க குழந்தைக்கு நாங்க மத்தியானம் சோப்பாடு போடுறோம் வாங்க அப்படின்னு சோறு கொடுத்து அந்த குழந்தைய நம்ம வர வச்சோம். அவங்களே அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த போல ஒரு கல்வி கடன் முகாம் நடத்தியிருக்காங்க, அதே போல நம்மளுடைய மாவட்டத்திலேயே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தபொழுது நாங்கள் வந்து ஸ்டேட் லெவல் ஃபிகர்ஸ் வாங்கியிருந்தோம். அப்போ ஆல்ரெடி வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தது. என்னன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கல்வி கடன் கவுன்சிலிங் வரும்பொழுது மாணவர்கள் நிறைய பேர் கல்வி கடன் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்து எத்தனை பேருக்கு உண்மையிலே போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொழுது நம்முடைய மாவட்டத்தில் எடுத்தா ரொம்ப மீகர் பர்சன்டேஜ், ஒரே ஒரு கல்வி கடன் என்டையர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளோட மாவட்டத்தில் எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் செக் பண்ணும்பொழுது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செக் பண்ணும்பொழுது 2 கல்வி கடன்கள் தான் ஒரு என்டையர் இயருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ இத்தனை பேர் தேவையுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அது வந்து thousands ஆயிரக்கணக்கானோர் கேட்டிருக்காங்க. ஆனா கிடைச்சிருக்கிறது 2 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னும் பொழுது அப்போ நம்ம எங்க வந்து அந்த கேப் ஃபில்லிங் எங்க பண்றது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது மதிப்புக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் தான் வந்து இதை முன்னெடுத்து முதல்ல நம்ம வந்து ஒரு கல்வி கடன் முகாம் பண்ணலாம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே போல செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அங்கே தொடர்பு கொண்டு எங்களோட பேட்ச்மேட் அங்கே கலெக்டரா இருக்காங்க, அவங்க கிட்டேயும் பேசி என்னென்னலாம் அவங்க செஞ்சிருக்காங்களோ அதை நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லயும் செய்யலாம்னு சொல்லி ஸ்ரீபாரதி காலேஜ்ல நம்ம லாஸ்ட் ஒரு 3-4 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்திருக்கவங்களோ நம்ம வந்து இப்போ இந்த ஸ்மாலர் ஹால்ல வச்சு இந்த செலிப்ரேஷன் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு வெளியே இருக்கிற ஹால் நாளைக்கு மீட்டிங்காக தேவைப்பட்ட ஃபங்க்ஷனுக்காக இந்த ஸ்மாலர் ஹால்ல வந்திருக்கவங்க அனைவரும் பயனாளிகள். அதிகமான பேர் வந்து பயனாளிகள். நம்ம வந்து ஒரு 18 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு கொடுக்க போறோம். 20 பேருக்கு ஸ்டேஜ்ல கொடுக்க போற மாதிரி இருக்கு. இப்போ கொடுக்குற மாதிரி சொல்லி இருக்கிறது 132 மாணவர்களுக்கு 7,52,00,000 கல்வி சாங்ஷனிங் வந்து கொடுக்கறதுக்கு. அதனால நம்மளோட மாவட்டத்தில் வந்து நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டு போறோம், நம்மள கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு லெத்தார்ஜி இருந்திருக்கு, மேபி ஒரு 1 year கொடுக்காம இருக்காங்க, ஒரு 2 years கொடுக்காம இருக்காங்க, அப்ளை பண்ணாலும் கிடைக்கல அப்படிங்கிற ஃபீலிங் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றேன். நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 monthsக்குள்ள 80%-90% அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே இ-சேவை மையங்கள் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து அனைத்து வகைகள்லயும் இந்த கல்வி கடனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரீசன் வந்து நம்மளோட கல்வி படிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சதுனால தான் நீங்களும் இங்க வந்திருக்கீங்க, அப்ளை பண்ணிருக்கீங்க, இப்போ வாங்குறீங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்னா இதுல ஒரு பொருளாதாரம் இருக்கு. நம்மளால வந்து என்ன அப்ளை பண்ண முடியும், நம்மளோட பேரண்ட்ஸ் என்ன படிச்சிருக்காங்க அதே படிப்பை நம்ம படிக்கணும், இல்ல அவங்க என்ன தொழில் செஞ்சிருக்காங்க அதே தொழில் நாம செய்யணும்னா அதுக்கு பெரிய மூலதனம் வேண்டாம். எவ்வளவு முக்கியமா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து சமுதாயத்தை உயர்த்துறதுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே எல்லாருமே பேசியிருக்காங்க. இதுக்காக இன்னைக்கு வந்து நிறைய அரசு மாணவன் விக்னேஸ்வரன், திவ்யா, கிருபாலினி, சொக்கலிங்கம், அனிருத்ரன், திலீப்குமார், ராஜ்குமார், கிருபாகரன், சரவணமுத்துக்குமார், ரேவதி பாண்டி, சின்ன
சின்னையா குமாரவேலு, விக்னேஸ்வரன், திருமுருகன், வீரகுமார், வைஷாலி, இந்த சிறப்பு கல்வி கடன் முகாமிற்கு வருகை இருந்து தலைமையை ஏற்றி அமர்ந்திருக்கின்ற நமது